இவ்வளோ பெரிய ஊர்வலமா, இவ்வளோ கிராண்டா இப்படிலாம் பண்ணணுமா அப்படின்னா, அதுவுமே ஒரு வகையில் இஸ்லாமுக்கு எதிரானது. சைலண்ட்டாக ஒருத்தர் மரணம் நிகழ்ந்துருச்சு, ஓகே, அப்படியே வந்து பெருசாக வந்து கட்டடம் கட்டக்கூடாது. 4 மாதத்துக்கு முன்னாடியே லிஸ்டெல்லாம் போட்டு ஃபோட்டோ போட்டு இவரெல்லாம் வந்து தூக்கிட்டோம், எல்லாம் அவுட்டு, சரி ஓகே அவுட்டு. இந்த ஊர்வலத்தை திடீர்னு எப்படி வந்தார்? இது எவ்வளோ கேள்வியை கொண்டு வருது அப்படின்னா, இவங்க ஏற்கனவே லிஸ்டெல்லாம் போட்டு இவ்வளோ பேர் இவரை தூக்கிட்டோம் சொல்கிறாங்களே, நிறைய பேர் கொண்டிருக்காங்க. ஆனால் இன்னும் எத்தனை பேர் கொல்லப்படாமல், ஓகே, வெறும் செய்தியாக மட்டும், கொலை செய்யப்பட்ட செய்தியாக மட்டும் இருந்துக்கிட்டு இன்னும் எவ்வளோ பேர் உயிரோடு இருக்காங்க? அவங்க எல்லாம் இன்வைட் பண்ணியிருக்காங்க. அது இந்தியாவுக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க. மோடிக்கு பேர் போட்டு இன்வைட் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர், அந்த டீமு, அது போக பீகாரோட சிஎம் நினைக்கிறேன், ஆளுநர், இந்த மாதிரி இந்தியாவிலேருந்து நிறைய பேர். காரணம், ஈரானுக்கும் இந்தியாவுக்கும் பல காலமாக உறவு இருக்கு. அப்புறம் இவர் வந்து முஸ்தபா கமீனி, அவர் மகன் வந்து பிரசன்னமாவாரா, வெளிப்படுவாரா, என்னைக்கு படுவார்? ஒரு வாரம் வந்து மௌனிங் இருக்குல்ல, ஓகே, அந்த ஒரு வாரத்தை துக்க அனுஷ்டித்தில் என்னைக்கு வருவார்? அடக்கமட்ட அன்னைக்கு வருவார், ஊர்வலத்தில் வருவார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவர் வரலைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்னு சொல்லி அங்கே நிறையா படித்து பார்த்தோம். என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்று, அவர் பெரிய அளவுக்கு காயம்பட்டுருக்கணும். ஒரு கலவரம் கூட வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா யார் அந்த கூட்டத்தில் வந்து ட்ரம்ப்பை எல்லாம் நாங்கள் வந்து சும்மா விட மாட்டோம் அப்படின்னு கடுமையாக பேசியிருக்கோம். என்னது, இஸ்ரேலை கொல்லு, அமெரிக்காவை கொல்லு, ட்ரம்ப்பை கொல்லு, நெதன்யாவை கொல்லு அப்படின்னு பதாகைகள் ஏந்தி வெறி பிடிச்ச மாதிரி வராங்க. வணக்கம், இது வாவ் தமிழா. ஈரானில் அதி உச்ச தலைவர் அயதுல்லா அலி கொமேனி அவருடைய இறுதி ஊர்வலம் வந்து கடந்த சில நாட்களாக நடந்து கொண்டிருக்கிறது. 9ஆம் தேதி அவருடைய இறுதி ஊர்வலம் நிறைவு பெற இருக்கிறது. இந்த நேரத்தில் வந்து அமெரிக்காவின் 250வது சுதந்திர தினம் வேற கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த சுதந்திர தின உரையில் திரு ட்ரம்ப் அவர்கள் பேசிய பேச்சு கடும் விமர்சனத்தையும் பெரும் பரபரப்பையும் உலகம் முழுவதும் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த ஈரானின் இந்த இறுதி ஊர்வலத்தில் யார் யார் கலந்து கொண்டிருக்கிறார்கள், யார் யார் வரவில்லை, யார் யார் மறைமுகமாக வந்து சென்றார்கள், எந்தெந்த நாடு மறைமுகமாக வந்து சென்றது, யார் யார் அமெரிக்காவின் சுதந்திர தின நிலாவில் கலந்து கொண்டது என்பது பற்றியெல்லாம் திரு கசாலி அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம். வணக்கம் சார். வணக்கம் சார். நமக்கு இந்த இந்த இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு இது சொல்லுவாங்க, முன்னாடி ஒரு காமெடி மாதிரி இருக்கும். என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பெரிய மனுஷன் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒருத்தர் வந்து கால் அடிபட்டு நடக்க முடியாது இருந்த ஒருத்தருக்கு பழங்கள் கொடுப்பாரு, அப்புறம் கட்டுக்கட்டாக காசு கொடுப்பார். அங்கே டாக்டர் கூப்பிட்டு, டாக்டர் நல்லா கவனிச்சுன்னு சொல்லுவார். அவர் அடிக்கடி வந்து 2 வாட்டி 3ஆவது வாட்டி வந்துட்டு போனதுக்கப்புறம் அந்த டாக்டர் வந்து கேட்பார், என்னங்க இது இந்த மாதிரி இப்படி உங்களை கவனிக்கிறாரு அப்படின்னு கேட்டுட்டு, யாருங்க அவர் அப்படின்னு கேட்பார். அவர் தாங்க என் காலை உடைச்சவர். இதை வந்து அப்படியே நீங்கள் வந்து அமெரிக்கா ஈரானுக்கு பொருத்தி பாருங்கள். அயத்துல்லா அலி கமேனி, அதாவது கொமேனிங்கிறது 10 வருஷம் இருந்தார், 79, 89. 89க்கு அப்புறம் வந்து கமேனி, அயத்துல்லாங்கிறது வந்து ரெஸ்பெக்டட் மாதிரி, சையத் அலி கமேனி அவர். சரி, அங்கே வந்து வயசு வந்து 85, 88 வயசு ஆச்சு. அவர் வந்து கடைசி காலத்தில் இருக்கிறார். ஒருவேளை இயற்கையாக வந்து மரணம் அடைஞ்சிருந்தா கூட இவ்வளோ பெரிய எழுச்சி இவ்வளவு வந்திருக்காது. ராக்கெட்டை போட்டு கொலை பண்ணாங்க இல்லையா, அதில் தான் வந்து உலக மக்கள்லாம் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஈரானோட பலம் என்னன்னு கொஞ்சம் வெளியே காமிச்சிட்டாங்கல்ல. காமிச்சதுக்கப்புறம் உடனடியாக இது வந்து அடக்கம் பண்ணாமல் 4 மாதம் வச்சது சரியா தவறா, இஸ்லாமிக் முறைப்படி சரியா தவறான்னு ஒரு டிபேட் போய்கிட்டு இருக்கு. ஆனால் நேரடியாக நீங்கள் அர்த்தம் பார்த்தீங்கன்னா இஸ்லாமிக் முறைப்படி இத்தனை நாள் வச்சிடக்கூடாது. அது வந்து உடல் ஒரு கட்டத்தில் ஒரு மாதிரி நமக்கு வந்து என்ன, அந்த ஃபங்கஸு, பாக்டீரியா இதெல்லாம் சேர்ந்து உடல் இயற்கையாக வந்து அதோட வேலையை காமிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா இயற்கை அப்படித்தானே, பழசு வந்து கழிஞ்சு போதும், புதுசாக வருவதும் அப்படிங்கிறது. அப்போது ஆனால் அந்த காலத்தில் அப்படி இருந்தது. இப்போ வந்து ஐஸில் வச்சிருக்க முடியும்னு ஒரு சூழல் இருக்குல்ல. ஆனால் இப்போ இந்த சூழல், இந்த போர் சூழல் கருதி அவரை பத்திரமா வச்சுருந்தாங்க. இன்னொன்று, அவரோட உடல் இருக்குல்ல, அதை இதுக்கு மேலேயும் இஸ்ரேல், அமெரிக்கா அவங்க வந்து குண்டு போட்டு சிதைச்சிடக்கூடாது. ஏற்கனவே அடிபட்டு சிதைஞ்சு கிடக்கு, இதுக்கு மேலேயும் சிதைச்சிடக்கூடாது. அப்புறம் இந்த உடலை வந்து தப்பித்தவரி யாராவது ஏதோ ஒரு பெரிய அளவுக்கு பிளான் பண்ணி கொள்ளையடிச்சு போயிடக்கூடாது. ஏன்னா உடலை தூக்கி போயிட்டாங்கன்னா அது வந்து நாட்டுக்கு மிகப்பெரிய அவமானம். அது கொள்ளையடிச்சிடக்கூடாது அப்படின்னு பத்திரமாவும் வச்சுருக்கணும், பாதுகாப்பாகவும் வச்சுருக்கணும்.
அப்புறம் ஏற்கனவே இந்த நாட்டில் ஈரானில் ஒரு மிகப்பெரிய பலவீனம் என்ன இருந்தது அப்படின்னா, அந்த நாட்டு மக்களே நிறைய பேர், ஆயிரக்கணக்கான பேர் வந்து சிஐஏவுக்கும் மொசாடுக்கும் ஏஜெண்டாக இருந்தாங்க. ஓ! நிறையா 40,000 பேரை பிடிச்சிருக்காங்க. இன்னும் எத்தனை பேர் இப்போ வந்து மறைமுகம் பயந்து போய் கிடக்காங்க. இதில் வந்து ரொம்ப சொல்லப்போனால், அங்கே இருந்த இராணுவ தளபதியே வந்து மொசாட் ஏஜெண்டாக இருந்தார். அப்புறம் அவரை கண்டுபிடிச்சு அப்புறம் நடுத்தெருவுல தூக்கில் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த நாடு என்னோட இறையாண்மைக்கு இதுக்கு வந்து நீ வந்து துரோகம் பண்ணுறேன்னு தூக்கில் போட்டாங்க. சரி, இது வந்து ஒரு பெரிய பலவீனம். இப்போ அந்த பலவீனத்தை பூரா கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி விட்டு வந்து கொஞ்சம் சரி பண்ணாங்க. இப்போ இந்த மாதிரி இருக்குல்ல, இதில் அவங்க 4 மாதம் கழிச்சு இவ்வளோ பெரிய ஊர்வலமா, இவ்வளோ கிராண்டா இப்படிலாம் பண்ணணுமா அப்படின்னா, அதுவுமே ஒரு வகையில் இஸ்லாமுக்கு எதிரானது. சைலண்ட்டாக ஒருத்தர் மரணம் நிகழ்ந்துருச்சு, ஓகே, அப்படியே வந்து பெருசாக வந்து கட்டடம் கட்டக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஓ! அதையும் தாண்டி இதில் வந்து இந்த ஷியா அப்படிங்கிறத ஒரு சின்னதாக மாறுபட்டு நாங்கள் வந்து இதை புனித தலம் இல்லை, இவர் வந்து கொஞ்சம் உயர்ந்தவர் அப்படின்ற இடத்துல வச்சுக்கலான்னு அப்படி பண்ணுறாங்கல்ல. இதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவரை வந்து அடக்கம் பண்ணணும். அதுக்கு முன்னாடி அரசியல் படுத்துறது இருக்குல்ல. இந்த நாடு 47 வருஷமாக எங்களை வந்து பொருளாதார தடை விதிச்சு எங்களை வந்து பயங்கரமாக சாகடிச்சிருக்கு. எங்கள் மக்களை சாகடிச்சிருக்க. நாங்கள் வந்து வெளியில் நடமாட முடியாமல் பண்ணியிருக்க. ரொம்ப பாடாப்படுத்திருக்க. அதையும் தாண்டி நாங்கள் வந்து எவ்வளோ பெருசாக சாதிச்சிருக்கோம் பார் அப்படின்னு காமிக்கிறதுக்கு என்னென்ன காமிக்கலாம். நாங்கள் வந்து எங்கள் நாட்டை இன்னும் பாதுகாப்பாக வச்சுருக்கோம். அப்புறம் அவரோட உடலை வந்து பத்திரப்படுத்தி இன்னும் இப்போ ரொம்ப இதாக வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் அவர் மகன் வந்து முஜ்தபா கமேனி வெளியே வரலை. ஆனால் அவரும் வந்து கொஞ்சம் அடிபட்டு சிகிச்சையில் இருக்காரு அப்படின்னு சொல்லி தகவல் இருக்குது. அது எதுவுமே இது கான்ஸ்பிரசியும் கிடையாது, அல்லது வந்து மொத்தத்துக்கு பொய்யும் கிடையாது, உண்மையும் கிடையாது, இருக்குது. அப்போ அவர் வந்து அவங்க அப்பாவோட உடம்பு பார்க்காம இருந்திருப்பார், பார்த்துருப்பார். ஆனால் அவருக்கு அவரை சுற்றி இருக்கிற எந்த இடத்துலையுமே ஜிபிஎஸ் கருவி மாதிரி எதுவுமே கிடையாது அங்கே. ஏன்னா பாதுகாப்பு கருதி அப்படிங்கிறது. ஒருவேளை அவர் இந்த இவ்வளோ மக்கள் 1 கோடி பேர் வந்து தெஹ்ரானில் மட்டும் கூட சொல்லியிருக்காங்க. மொத்தம் வந்து 9ஆம் தேதி வியாழக்கிழமை வந்து எக்ஸ்பெக்டட் வந்து 2 கோடி பேர். 2 கோடி பேருங்கிறது நீங்கள் சாதாரண 2 கோடி அப்படின்னு சொல்லிடுவோம்ல. அதை எப்படி சொல்லலாம்னா, இந்த மொத்த சென்னை, அதாவது செங்கல்பட்டில் பாதி, திருவள்ளூரில் கொஞ்சம், காஞ்சிபுரம் கொஞ்சம், எல்லாம் சேர்த்து மொத்தம் சென்னைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சென்னையே 1 கோடி பேர் இருக்கும். 2 சென்னை சேர்ந்தா எவ்வளோ மக்கள்? ஓகே, அவ்வளோ மக்கள் வந்து அங்கே ஈரானில் கூடுறாங்க. அதில் தெஹ்ரானில் மட்டும் வந்து கிட்டத்தட்ட 1 கோடி பேர் வந்து சொல்கிறாங்க. அது 1 கோடி இருக்கலாம், 80 லட்சம் இருக்கலாம், 70 லட்சம் இருக்கலாம், வாட்டவர். நமக்கு இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு இப்போ மனித தலைகளாக அலையலையாக தெரிஞ்சு பார்த்தீங்கல்ல, அதில் மொத்தம் எண்ணிக்கை 8 லட்சம் பேர். இந்த இந்த அதான் இப்போ இதை கம்பேர் பண்ணுறதுக்காக இந்த 8 லட்சம் பேர் அப்படிங்கிறது அதுவே இவ்வளவு இருந்தது. சரி, இப்போ நமக்கு வந்து இதில் நம்ம சென்னையில் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் மைதானத்தில் ஒரு கேலரியில் எல்லாம் உட்காந்துருப்பாங்கல்ல, அது கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கும்? 20,000 30,000 பேர் இருக்கும். ஆமாம் ஆமாம். அதுலேருந்து 40 மடங்கு பெருசாக இருந்தா அப்போ எவ்வளோ பெருசா? அப்போ இவ்வளோ மக்கள் திரள்றாங்கன்னா எல்லாத்தையும் கூப்பிட்டு, ஏய் நீ ஒழுங்கு மரியாதையும் ஊர்வலத்துக்கு வா அப்படின்னு யாரையும் மிரட்டியெல்லாம் அப்படி கூப்பிட முடியாது. கொஞ்சம் பேர் வரலாம், மிரட்டி கூப்பிட்டா 2 லட்சம் பேர் வரலாம், 5 லட்சம் பேர் வரலாம். 1 கோடி பேர் 2 கோடி பேர் எப்படி வர முடியும்? அப்போ இந்த மக்கள் அந்த தலைவர் மேலே இவ்வளோ பாசமாக இருக்காங்க. அதுக்கு ஏற்கனவே நம்ம இதுலேயே தமிழில் பேசியிருக்கோம். என்னென்னா, மற்ற இடங்கள்லாம் வந்து ஆட்சியாளர் வேறு, மதகுருமார் வேறு. இங்கே மதகுருமார் தான் ஆட்சியாளரே. அப்போது பாசமும் இருக்கும், பயமும் இருக்கும், பக்தியும் இருக்கும். அந்த இது வெளிப்பாடு தான் இவ்வளவு. இப்படி வந்த உடனே இது இவ்வளோ அடித்தோம், இவங்க வந்து இப்படி வச்சு இது பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு சலசலப்பு அமெரிக்காவுக்கும் சரி, இஸ்ரேலுக்கும் சரி. அதில் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் நடந்துச்சு. 4 மாதத்துக்கு முன்னாடி அடித்த அடியில் ஐஆர்ஜிசியோட சீஃப் ஒருத்தர் அந்த ஊர்வலத்தை கூட வந்துருக்கிறார். மெஹதின்னு வரும். மெஹதி அவ்வளோ. ஆமாம், அவர் தான். 4 மாதத்துக்கு முன்னாடியே லிஸ்டெல்லாம் போட்டு ஃபோட்டோ போட்டு இவரெல்லாம் வந்து தூக்கிட்டோம், எல்லாம் அவுட்டு, சரி ஓகே அவுட்டு. இந்த ஊர்வலத்தை திடீர்னு எப்படி வந்தார்? இது எவ்வளோ கேள்வியை கொண்டு வருது அப்படின்னா, இவங்க ஏற்கனவே லிஸ்டெல்லாம் போட்டு இவ்வளோ பேர் இவரை தூக்கிட்டோம் சொல்கிறாங்களே, நிறைய பேர் கொண்டிருக்காங்க. ஆனால் இன்னும் எத்தனை பேர் கொல்லப்படாமல், ஓகே, வெறும் செய்தியாக மட்டும், கொலை செய்யப்பட்ட செய்தியாக மட்டும் இருந்துக்கிட்டு இன்னும் எவ்வளோ பேர் உயிரோடு இருக்காங்க? ஒரு கேள்வி வருதுல்ல. அப்போ நீ சொல்கிறதுல வந்து எவ்வளோ பொய்ன்னு ஒன்று இருக்குல்ல. அப்போ உன்னோட அறிவிப்பு மொசாடு, இங்கே ஷின்பெட் இருக்கட்டும், இல்லை மொசாட் இருக்கட்டும், இல்லை அங்கே வந்து சிஐஏ இருக்கட்டும், இல்லை சென்காம் அறிவிப்பாக இருக்கட்டும், அமெரிக்கா அண்ட் இஸ்ரேல் அறிவிப்பு இருக்குல்ல,
இவங்க அறிவிப்பு வந்து எந்த அளவு நம்ப தகுந்ததுன்னு ஒன்று இருக்குல்ல. ஆமா 4 மாசம் கழிச்சு திடீர்னு ஒருத்தர் வந்து அதுல ஊர்வலத்துல கலந்துக்கிட்டு அவர் வந்து ஃபோக்கஸ் பண்ணி, "ஏய் இவர் உயிரோட இருக்காருப்பா." இப்ப வந்து எப்படின்னா, அவர திரும்ப அடிக்க முடியாது. ஒரு காரணம் என்னன்னா, பொதுமக்கள் இவ்வளோ வெளிப்படை இவ்வளோ கூடியிருக்காங்க. பொதுமக்கள் மட்டும் இல்லாம, உலக நாடுகள்ல மொத்தம் உலக நாடுகள் வந்து 195 நாடுகள் இருக்குன்னு நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு 2, 3 நாட தவிர அவங்க வந்து இது அப்ரூவல் வரல. பாலஸ்தீனம் ஒண்ணு, அப்புறம் வந்து நம்ம இத்தாலியில இது ரோம் இருக்குல்ல, ம். ரோமு, அதுக்கப்புறம் இன்னும் இது தைவான். இந்த மாரி 2, 3 நாடுகள தவிர மத்த எல்லாமே வந்து யுஎன்ல வந்து மெம்பரா இருக்காங்க. 193 நாடுகள் நினைக்கிறேன். ஓகே. இதுல 100க்கும் மேற்பட்ட நாடுகள் வந்து வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் இன்வைட் பண்ணியிருக்காங்க. அது இந்தியாவுக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க. மோடிக்கு பேர் போட்டு இன்வைட் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர், அந்த டீமு. அது போக பீகாரோட சிஎம் நினைக்கிறேன். ஆளுநர். ஆளுநர். இந்த மாரி இந்தியாவிலேருந்து நெறைய பேரு. காரணம், ஈரானுக்கும் இந்தியாவுக்கும் பல காலமா உறவு இருக்கு. இல்ல அது கலாச்சாரத்தின்படியே அவங்களுடைய கலாச்சாரம், நம்முடைய கலாச்சாரமும் நெறையா நிறைய ஒற்றுமையா இருக்கும். இருக்கு. இன்னொன்னு, கல்யாணம் பண்ற கொடுக்கல் வாங்கல் இருக்குல்ல, ஆமா. அதுவும் இந்தியால இருந்து இந்தியா, ஈரான்ல இன்னும் இருக்கு. ஆ. ஓகே. அது போக ஒ நம்ம நாட்டுல இருக்கிற பிராமணர்கள் இருக்காங்கல்ல, அந்த பிராமணர்கள் மாரியே ஈரான் பார்டர்ல இஸ்லாமிக் பிராமணர்கள் கொஞ்சம் இருக்கிறதா ஒரு ஆ. கேள்விப்பட்டிருக்கேன். ஓ. பிராமணர்கள் பட் இஸ்லாமிக் பிராமணர்கள். 7000 ஆண்டு நாகரிகம் நினைக்கிறேன் அவங்க. இருக்கு. ஆமா. ம். இந்த மாதிரி. அப்போ இந்தியால இருந்து போயிருக்காங்க. சரி. இப்போ இதுல 100க்கும் மேற்பட்ட நாடுகள் அப்படின்னா, ஐரோப்பா நாடுகள் இருக்குல்ல, அதுல இவங்க இன்வைட் பண்ணது ஒரே ஒரு நாடு மட்டும். ஸ்பெயின். ஓ. ஓகே. மத்த எந்த நாட்டுக்கும் இன்விடேஷன் இல்ல. ஆனா எல்லா நாடும் வந்து நெறைய நாடு வந்து ஈரானுக்கு வர தயாரா இருக்காங்க. காரணம், ஈரான் வந்து இப்ப நம்ம கலந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, சைனாவோட, ரஷ்யாவோட, அப்புறம் மிடில் ஈஸ்ட்ல இந்த சவுதி அரேபியா இந்த குரூப்போட நம்ம வந்து கொஞ்சம் இணக்கமா இருப்போம். நமக்கு கொஞ்சம் ஆயில் கிடைக்கும், காசு கிடைக்கும். அப்புறம் பெரும்பாலான ஐரோப்பிய நாடுகள் வந்துட்டாங்க. நிறைய முஸ்லீம் நாடு, கிறிஸ்தவ நாடு எல்லாம் இருக்கு இல்லையா? பெரும்பாலான ஐரோப்பிய நாடுகள் மேக்ஸிமம் ஆல்மோஸ்ட் ஒரு 90, 95% நாடுகள் வந்துட்டதா கேள்வி. இன்னும் சிலர் மிச்சம் இருக்காலும் வந்து சேர்ந்துருவாங்க. ஏன்னா நாளைக்கு வரைக்கும் டைம் இருக்கு. 9ஆம் தேதி வந்து அந்த ஊர்வலம் வந்து கர்பலா வரைக்கும், அது ஈராக் வரைக்கும் ஊர்வலம் போறாங்க அப்படின்னு இருக்கு. இந்த கர்பலாங்கிறது வந்து அந்த காலத்துல இந்த முஹர்ரம் மாசத்துல வந்து சண்டேல வந்து ஹுசைன் அப்படின்னு சொல்லி ஒரு பேரன், முகமது நபியோட பேரன், அப்புறம் அலி, இந்த ஷியாவுக்கு காரணமா இருந்த அலி இருக்காங்க, அவரோட மகன். ஓகே. அங்க வந்து கொல்லப்பட்ட தினம் அப்படிங்கிறது அந்த ஏரியா கர்பலா. ஸோ ஊர்வலம் இதெல்லாம் வந்து ஒரு பக்கம். இது வந்து எப்படின்னா மத ரீதியா இந்த சடங்கு ரீதியா நடக்குது ஒரு பக்கம். அரசியல் ரீதியா இவங்களோட எழுச்சி இருக்குல்ல, அந்த எழுச்சி வந்து யாரும் எதிர்பாராத எழுச்சி. இப்போ வந்து அடக்கம் பண்ண போறாங்கன்னா, பயந்து பயந்து அடக்கம் பண்ணுவாங்களா ஒண்ணு. அப்புறம் இவர் வந்து முஸ்தபா கெமேனி அவர் மகன் வந்து பிரசன்னமாவாரா? வெளிப்படுவாரா? என்னைக்கு படுவார்? 1 வாரம் வந்து மௌனிங் இருக்குல்ல. ஓகே. அந்த 1 வாரத்த துக்க அனுஷ்டியத்துல என்னைக்கு வருவார்? அடக்கம் பண்ற அன்னைக்கு வருவாரா? ஊர்வலத்துல வருவார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவர் வரலைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்னு சொல்லி அங்க நெறையா படிச்சு பார்த்தோம். என்ன சொல்றாங்கன்னா, ஒண்ணு அவரு பெரிய அளவுக்கு காயம் பட்டுருக்கணும். காயத்தோட கை கால்ல கட்டு போட்டு, மூஞ்சில கட்டு போட்டு, ஓகே, ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கும்போது, கட்டு போட்டபடி வந்தா எதிரிகளுக்கு குஷி ஆயிரும். ஓ! அவர் வந்து ரொம்ப அடிபட்டு பயங்கரமா கிடக்காரா, இது வந்து இந்த பாடி வந்து இன்னும் தாங்காது, கொஞ்ச நாள்ல போய் சேர்ந்துரும் அப்படின்ற மாரி தப்பானபடி பரப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் அங்க வச்சு யாரும் வந்து அவர போட்டு தள்ள முடியாது. அது ஒரு விஷயம். போட்டு தள்ளினா இஸ்ரேல வந்து காலி பண்ணிருவாங்க. மொத்த இஸ்ரேல வந்து நிலத்தெல்லாம் காலி பண்ணிருவாங்க. ஆனா யாரும் போட்டு தள்ளாம கூட பட் என்னன்னா பரப்புவாங்கல்ல. அது ஒண்ணு. அப்புறம் சொந்த மக்களுக்கே வந்து ஐயோ! இப்படி ஆயிட்டாங்களேன்னு ஒரு பரிதாபமாகி ஒரு டீகிரேட் ஆயிறக்கூடாது. ஒரு கலவரம் கூட வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்ப யார் அந்த கூட்டத்துல வந்து ட்ரம்ப்பை எல்லாம் நாங்க வந்து சும்மா விட மாட்டோம் அப்படின்னு கடுமையா பேசியிருக்காங்க. என்னது? அ இஸ்ரேல கொல்லு, அமெரிக்காவ கொல்லு. ட்ரம்ப கொல்லு, நெதன்யாவ கொல்லு. அப்படின்னு பதாகைகள் ஏந்தி வெறி பிடிச்ச மாரி வர்றாங்க. அதாவது நீங்க சொன்னீங்கன்னா இஸ்ரேல்ல நம்ம பெர்ஷியன்ஸ் பாரசீக ஆட்கள், அந்த அந்த ஈரானியர்கள் இருக்காங்கல்ல, இவங்க வந்து ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அங்க வந்து துபாயில நான் நெறைய ஈரானியர் பார்த்துருக்கேன். அப்புறம் துபாய் நேஷனலா ஆயிருக்காங்க நெறைய ஈரானியர்கள். ஓகே. ரொம்ப சாஃப்ட்டா இருப்பாங்க. ஆனா பயங்கர வயலன்ட்டா இருப்பாங்க. ரொம்ப சாஃப்ட். ஆமா. அதே மாரி பேசிக்கலி பார்த்தீங்கன்னா, பழகும்போது பேசிக்கலி ரொம்ப ரொம்ப நல்லவிங்க. அப்புறம் சீட் பண்ற மனப்பான்மை பெருசா இருக்காது. ஓகே. ஆனா இதே இது வந்து இப்பவும் சொல்லுவேன். பாலஸ்தீனர் இருக்காங்கல்ல, அவிங்க வந்து பெரிய சீட்டர்கள். ஓ! சீட் பண்ணுவாங்க. ஏன்னா, அதுக்கு இன்னும் ஒரு காரணம். அவிங்க உட்கார்ந்து பேசும்போதே நெறைய சொல்லுவாங்க. அத சில நேரத்துல சொல்லும்போது நமக்கு நெறைய மாற்று கருத்தெல்லாம் வந்துருது. என்ன சொல்லுவாங்கன்னா, நெறைய திட்டுறாங்க நெறையா. என்னன்னா, பாலஸ்தீனியர்கள் தான் நாட்டுல வாழ முடியாம,
1948 அடிபட்டே கிடக்காங்க, கஷ்டப்பட்டு வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ யாரை பார்த்தாலும் அவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. அப்போ தான் வாழணும் அப்படின்னா என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு அங்கே யூதர்கள் 2000 வருஷத்துக்கு மேலே அவங்க கோட்பாடு இருக்குல்ல, அந்த கோட்பாட்டில் ஒரு பகுதி இவங்களும் கடைபிடிக்கிறாங்க. நம்ம வந்து நீங்கள் முஸ்லீமாரு, கிறிஸ்டியனாரு, ஹிந்துவாரு, அரபு நாடுகளில் யாரா வேணாலும் இரு, நான் வாழணும் அப்படின்னா கம்பெனியில் 4 பேரை வந்து சிதைச்சிருவேன் அப்படிங்கிறது. பாலஸ்தீன முஸ்லீம் இருக்காங்கல்ல, ஏன்னா அங்கே வந்து யூதர்கள் வந்து வேலைக்கு வர்றதில்ல, முஸ்லீம் மட்டும்தான் பாலஸ்தீனர்கள். ஸோ அவங்க அப்படி. ஆனால் அதே நேரத்தில் பாகிஸ்தான் வந்திருக்காங்க. பாகிஸ்தான்லேயே வந்து பட்டான்ஸ்னு ஒரு குரூப் இருக்காங்க, பத்தான்ஸ். அவங்க பார்த்தீங்கன்னா பயங்கர முரட்டு பயலுங்க. ஆனால் விசுவாசம்னா அவங்ககிட்ட கற்றுக்கறணும். நம்பினாங்கன்னா அப்படி விசுவாசமாக இருப்பாங்க, உயிரை கொடுப்பாங்க, அப்படி ஒரு விசுவாசம். ஓகே. அதே மாதிரி ஈரானியர்கள் பார்த்தீங்கன்னா அந்த பட்டான் அளவுக்கு வந்து விசுவாசமாக இருக்க மாட்டாங்க, ஆனால் ஏமாற்ற மாட்டாங்க. ஒவ்வொருத்தரோட கேரக்டர் இருக்குல்ல. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கும் கேரளா மக்களுக்கும் அடிப்படையிலே பெரிய வித்தியாசம் இருக்குது. அவங்க வந்து சந்தர்ப்பத்துக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க. நமக்கு வந்து ஈகோவுக்கு என்னெல்லாம் பண்ணுவாங்க தமிழ்நாட்டுக்காரங்க. ஸோ 2 அடிப்படையில் வித்தியாசம் இருக்குது. அவங்க வந்து சரி போயிட்டு இது நமக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, போயிட்டு போய் அலட்சியமாக வந்து தூக்கி போட்டு சில விஷயங்கள் வந்து போயிடுவாங்க. அதை படுறா நம்ம பேருக்கிட்ட நல்லா இல்லையே அப்படின்னு சொல்லி பேருக்காக இதுக்காக ரொம்ப நம்ம தமிழ்நாட்டு ஆட்கள் இப்படி இருப்பாங்க. கேரளாக்காரன் அப்படி கொஞ்சம் மாற்றமாக இருப்பாங்க. அதனால தான் அரபு நாடுகளில் கேரளாக்காரங்க வந்து தமிழ்நாட்டுக்காரங்களோட சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. அது நம்ம அப்படி இருக்குன்னு அவசியம் இல்லை, ஆனால் இது அடிப்படை கேரக்டர். ஸோ இந்த மாதிரி. அப்போ இதில் வந்து அங்கே ஈரானிகள் இருக்காங்கல்ல, அதில் வந்து முஸ்தபா கமினி வர முடியலை, வேண்டான்னு முடிவு பண்ணிவிட்டு அதை டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஓகே சரி. இப்போ வந்து ஜிசிசி கண்ட்ரி 6 நாடுகள் ஏற்கனவே பேசியிருக்கோம். சவுதி அரேபியா, குவைத்து, பஹ்ரைன், கத்தார், யுஏஇ, ஓமான். இதில் ஓமான் வந்து ஏற்கனவே அவங்களோட இந்த அமெரிக்காவுக்கு தூதுவராக இருந்தவங்க. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கு இடையில ஈரானோட நல்லுறவு ப்ளஸ் வந்து ஈரான் போட்ட போடு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓமானுக்கு வந்து நல்ல விஷயமா வந்திருக்கு. என்னென்னா ஹர்மோஸில் வந்து வசூல் பண்ணுற காசில் ஒரு போர்ஷன் வந்து ஓமானுக்கு சும்மா வருது. முன்னாடி ஃப்ரீயாக போனது. நான் வசூல் பண்ணுறேன், 4 லட்சம் கோடி வந்து வருஷத்துக்கு வசூல் பண்ண போகிறேன், அதில் ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் கோடி உங்களுக்கு கொடுத்தா நல்லது. சும்மா 1 லட்சம் கோடி வரட்டுமே, அந்த மெயின்டெனன்ஸ் செலவுகளும் போக நம்ம பிரிச்சுக்கிடுவோம் அப்படின்னா, சும்மா கிடந்த இடத்த வந்து தூசி தட்டி வந்து நான் உனக்கு 1 லட்சம் கோடி தர்றேன், நீயும் கூட சேர்ந்து வர, நான் சரியாக போச்சு. அப்போது ஓமான் வந்து சும்மா இருந்த ஓமானுக்கு வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி. 1 லட்சம் கோடினா என்னாச்சு? 10 பில்லியன் மேலாச்சு இல்லை, 12 பில்லியன் ஆச்சு. அந்த முடி சும்மா கிடைக்குதே. ஸோ இது வந்து ரொம்ப பெரிய வாய்ப்பு. அதனால் ஈரானோட ரொம்ப கைகோர்த்துருக்காங்க. ஓகே. சவுதி அரேபியா ஏற்கனவே சைனாவோட மிகப்பெரிய முயற்சி. இப்போ வந்து இந்த நீங்கள் சொன்ன இந்த நாடுகள் எல்லாம் இந்த ஜிசிசி நாடுகள் வந்து இந்த துக்க நிகழ்ச்சிக்கு வந்து வந்திருக்காங்களா? அதைத்தான் இதில் சொல்ல வர்றேன். 6 நாடுகள் சொன்னல. அப்போது ஓமான் வந்து முன்னாடியே வந்துட்டாங்க, ஃபுல்லாக இன்வால்வ் ஆகிட்டாங்க. கத்தார் வந்து பெரிய அளவுக்கு அடி வாங்கியிருக்காங்க. ஈரான் கிட்டே அடி வாங்கியிருக்காங்க, பயங்கர அடி வாங்கியிருக்காங்க. அவங்களோட இந்த கேஸ் இருக்கு இல்லையா, அதுலேயே 20% இடத்த வந்து அடிச்சிட்டாங்க ஆல்ரெடி. ஓகே. அப்புறம் அல் உதைத் ஏர்பேஸுங்கிறது அந்த ரீஜன்லேயே பெரிய ஏர்பேஸு, அதில் ஏகப்பட்ட அடி. ஓகே. அது வந்து லாஸ் வந்து அமெரிக்காவுக்கு லாஸு. இடம் யாருதுன்னா கத்தார் இடம் தானே. அவன் திரும்ப வந்து அவன் அப்படியே விட்டு போனால் கூட கத்தார் அதை சரி பண்ணுறதுக்கே பல பில்லியன் செலவாகும். ஓகே. அப்போ அடி வாங்கினதுக்கு அப்புறமும் ஈரானோட கை கொடுத்துட்டாங்க. 6 பில்லியன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 55,000 கோடி 60,000 கோடி வந்து ஆல்ரெடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. யார்? இவங்க ஈரானோட அமௌண்ட்டு தான். ஸோ கை கோர்த்து நாங்கள் உங்களோட வந்துடுறோம்ப்பா அப்படின்னு. இப்போ சவுதி அரேபியா ஆல்ரெடி கை கோர்த்துட்டாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து சைனா. எப்பா நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் லாபம். நீங்கள் வந்து கைகோர்த்தா மட்டும்தான் இந்த ரீஜனில் உங்களுக்கு நல்லா இருக்கும். எந்த காலத்துலேயும் ஈரான் வந்து அடுத்த நாடு ஆக்குபை பண்ணுறதில்ல, எந்த காலத்துலையும். அவனாக இருக்கட்டும், நீ யார், ஏன் வந்து அமெரிக்கா உள்ளே விட்டுக்கிட்டு குடைச்சல் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி சைனா வந்து மத்தியஸ்தான் எப்பொழுது வேண்டியிருக்காங்க. கடந்த 5-6 வருஷம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணதால் 2 பேர் வந்து கொஞ்சம் கை கொடுக்கணும். இடையில வந்து ஈரானோட ப்ராக்சியாக இருக்கிற ஹவுத்தீஸ் இருக்காங்கல்ல, ஹவுத்தீஸுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் பிரச்சனை வந்துச்சு. அப்போ ஹவுத்தீஸுக்கு அவன் வந்து ஏழை, ஒன்றுமே இல்லை, கையில் ஆயுதம் இருக்குது, எங்கே வேணாலும் அடிப்பேன்னு அடிக்கிறான். இவன் பணக்காரன், இவன் கையில் வந்து ரிஃபைனரி இருக்குது, ஆயில் ஃபீல்டு இருக்குது, அடித்தா இவனுக்கு நஷ்டம், சவுதிக்கு நஷ்டம். அப்போ என்ன? அப்புறம் வேறு வழி இல்லாமல் ஹவுத்தீஸோட கை குலுக்கிட்டாங்க. அதுக்கு காரணம் வந்து சைனா பின்னாடி இருந்து. அதுக்கப்புறம் ஈரானோட கை குலுக்கிறதுக்கு சைனா எல்லாம் பண்ணிட்டாங்களா. இப்போது சைனாவோட ரொம்ப நெருங்கிட்டாங்க. எப்படி நெருக்கம் அப்படின்னா, போயிங் விமானம் இருக்குல்ல, 777S. ஓகே. அந்த போயிங் விமானம் ஒரு 5 விமானத்தை
போயிங்கிறது யார்? அமெரிக்காவோட தயாரிப்பு. அவன்கிட்ட வந்து காசு கொடுத்து வாங்கிட்டான். காசு வாங்கினதுக்கப்புறம் இது என்னோட விமானம். அதை வந்து 5 விமானத்தை ஈரானுக்கு வந்து வித்துட்டாங்க. ஈரான் வந்து அமெரிக்காவுக்கு எதிரி நாடு. இப்போ சண்டை போட்டுட்ருக்காங்க. இப்போ ஈரான் வந்து சும்மாவே எதை கிடைச்சாலும் வந்து டக்குன்னு திரட்டு பிரித்து பார்த்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணிடுறாங்க. இப்போ போயிங் விமானத்தை கொடுத்தா அவன் என்ன பண்ணுவான்? அந்த போயிங் விமானம் என்ன கெப்பாசிட்டி இருக்கோ அதுலேருந்து ஒரு 2 மடங்கு கெப்பாசிட்டிக்கு விமானம் பண்ணிட மாட்டாங்க. ஏன்னா என்ஜினியர்ஸ் நிறைஞ்ச ரிவர்ஸ் இன்ஜினியரிங்கில் ரொம்ப பயங்கர எஃபிஷியண்ட்டான ஆட்கள் உள்ள நாடு அது. ஓகே. அங்கே வந்து 5 விமானத்தை விற்றுருக்காங்க இப்போ. அப்புறம் போக்குவரத்து வந்துருச்சு, இது வந்துருச்சு. இப்போ வந்து சவுதி அரேபியா அவங்களுடைய உயர்மட்ட குழுக்களை அனுப்பிச்சி வச்சிட்டாங்க. ஸோ கத்தார், சவுதி அரேபியா, ஓமான் இந்த 3 வந்து போயிருச்சு. அப்புறம் போகவே முடியாதுன்னு சொல்லி அடம் பிடிச்சி நிற்கிற 2 நாடு, அடி வாங்கிட்டு இருக்க நாடு 2 நாடு. ஒன்று பஹ்ரைன். அவன் வாங்கிட்டு இருக்க அடி வந்து கொஞ்ச நஞ்ச அடி இல்லை. ஏன்னா அங்கே தான் ஃப்ளீட் 5ன்னு சொல்லி அமெரிக்காவோட கடற்படை தளம் இருக்குல்ல, ரொம்ப பெருசாக இருக்குது. அது இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அடித்தாங்கல்ல, பயங்கர அடி. அடித்து எரிஞ்சதில்ல பயங்கரமாக. அந்த அடியை வாங்கியிருக்காங்க. அப்புறம் குவைத்து ஏர்போர்ட்டெல்லாம் அடி வாங்கிச்சுல்ல குவைத். அந்த 2 நாடும் போகலை. இவன் யுஏஇ என்ன பண்ணிட்டான்னா சமீபத்தில் ஒரு $3 பில்லியன் அது இவனோட பணத்தை ஃப்ரீஸ் பண்ணி வச்ச பணம் தான். 3 பில்லியனை வந்து ஆல்ரெடி கொடுத்துட்டான். 3 பில்லியன் கிட்டத்தட்ட 30,000 கோடி ரூபா ஆல்ரெடி கொடுத்துட்டான். கொடுத்துட்டு எப்பா நீ என்ன அடிக்காத, உனக்கு நம்ம சமாதானம் ஆயிரும் அப்படின்னு ஈரானுடைய ஃப்ரீஸ் பண்ண ஈரான் பணம் தான் கொடுத்த பணம் பூரா ஈரான் பணம். அங்கங்கே அமெரிக்காவோட உத்தரவின் பேரில் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. 10 லட்சம் கோடி தரேன்னு சொன்னாங்க. அதுவுமே வந்து இவன் ஃப்ரீஸ் பண்ண பணம். ஓகே. அதை தரேன்னு சொன்னால் இப்போ வந்து 3 பில்லியன் ஒரு 30,000 கோடி வந்து ஆல்ரெடி யுஏஇ வந்து அவன்கிட்ட கொடுத்துட்டாங்க ஈரானுக்கு. இனிமேல் என்ன அடிக்காத அப்படின்னு. எங்கே அடித்தாலும் யுஏஇ அடிக்க மாட்டாங்க, சவுதி அடிக்க மாட்டாங்க, கத்தார் அண்டு ஓமான் இந்த 4 அடிக்கிறது இல்லை. அடித்தா குவைத் அண்டு பஹ்ரைன் அதுதான். ஸோ இவங்க வந்து இங்கே இப்போ சமாதானம் ஆயிட்டாங்க. ஆனால் இந்த துக்க நிகழ்ச்சிக்கு அவங்க போகலை. நாங்கள் வந்து அமெரிக்காவோட கைகோர்த்துருக்கோம், இஸ்ரேலோட கைகோர்த்துருக்கோம் அப்படின்னு இது சொல்லுவாங்கல்ல, என்னமோ அந்த பாம்புக்கு வாழையும் மீனுக்கு தலையும் காமிப்பாங்கன்னு. அது மாதிரி யுஏஇ வந்து என் நாடு இங்கே சேஃபாக இருக்கணும்னா ஓன்ட்டையும் நான் வந்து எதிரி ஆகலை, ஈரான்ட்டையும் நான் எதிரி ஆகலை. எனக்கு இஸ்ரேலும் ஓகே, ஈரானும் ஓகே. எவன் மேலே வர்றானோ அவன் பக்கம் நான் சாஞ்சிக்கிறேன். ஒருவேளை ஈரான் கீழே இறங்கி அமெரிக்கா மேலே வந்து இஸ்ரேல் வந்து ரொம்ப பலமாக வந்தான்னா இஸ்ரேல் வெரி குட் அப்படின்னு கைகொலிக்கிறேன். ஒருவேளை இஸ்ரேல் அடி வாங்கி கீழே இறங்கிட்டான்னா ஈரானுங்க வெரி குட். எனக்கு என்ன இருக்குது? நம்ம இதுக்கு வந்து ஒரு இது சொல்லுவாங்க, நமக்கு வந்து ஈரான் ஓகேயா இஸ்ரேல் ஓகேயா, எனக்கு யார் ஜெயிக்கிறாங்களோ அவன் ஓகே, வெற்றி அடைஞ்ச பக்கம்தான் அப்படின்னு முல்லா கதை ஒன்று சொல்லுவாங்க. அதையும் போகிற பக்கம் சொல்லிடுவோம். முல்லா வந்து ஒரு அரசர்கிட்ட போயிருக்கும்போது சாப்பிட உட்காந்தாரான். இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் குழம்பு இதை வச்சுருக்காங்க. மன்னர் சொல்லியிருக்காரு, ஆஹா கத்திரிக்காய் சூப்பராக இருக்குல்ல, அருமையான கத்திரிக்காய். ஆமாம் அரசே, கத்திரிக்காய் ரொம்ப அருமையான இது அரசே, வெஜிடபிள் அரசு அப்படி இப்படின்னு சொல்லி போந்துருக்கிறாரு. மறுநாள் வந்து கத்திரிக்காய் வந்து உப்பு ஏதோ கொஞ்சம் முன்னப்பினா இருந்திருக்கு. கத்திரிக்காய் எப்போ பார்த்து நல்லாவே இல்லையா? ஆமாம் அரசே, கத்திரிக்காய் நல்லாவே இல்லை, கத்திரிக்காய் சரியில்லை அரசே அப்படின்னு முல்லா சொல்லியிருக்காரு. சொன்னவொன்னே நேற்று நீ கத்திரிக்காய் சூப்பர்னு சொன்னேன், இன்றைக்கி நல்லா இல்லைன்னு சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு என்ன கத்திரிக்காய் சம்பளம் தருது? நீங்கள் தானே சம்பளம் தரீங்க. ஸோ எனக்கு கத்திரிக்காய் முக்கியம் இல்லை, எனக்கு அரசர் முக்கியம். நீங்கள் என்ன சொல்ல அதை நான் வந்து ஜாலரா போட்டு போகிறேன் அப்படின்னு மாதிரி. யுஏயோட நிலைமை என்னென்னா, எனக்கு வந்து இஸ்ரேலில் இருந்தானே ஈரான் இருந்தானே, யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்க பக்கம் நான் சாஞ்சிக்கிறேன். உனக்கு வந்து இப்போ 3 பில்லியன் கொடுத்துங்க, இன்னொரு 10 பில்லியன் ஒரு 1 லட்சம் கோடி கொடுக்குறதா. இது மூலமாக அமெரிக்காவுடைய பகையை சம்பாதிக்காதா அந்த யுஏஇ நாடு? அமெரிக்காவுக்கும் தெரியும், ஈரானுக்கும் தெரியும், இவன் இப்படித்தான் வாழையும் தலையும் காட்டுறான்னு சொல்லி தெரியும். என்ன தெரிஞ்சாலும் அவன் நாடு அவன் சாமர்த்தியம். ஓகே. திடீர்னு போயிட்டு யுஏஎல்லாம் அடிக்க முடியாது. இதுக்கு முன்னாடி அடித்த காரணம் என்னென்னா, அங்கே வந்து சிஏ ஏஜென்ட் இருக்காங்க, மொசாட் ஆள் வந்து இதில் ஈச்சமர தீவில் உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்லி தான் சொல்லி அடித்தாங்க. அதுக்கப்புறம் அல்தாஃப்ரா ஏர்பேஸ்னு சொல்லி அபுதாபியில் அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏர்பேஸில் நிறைய அடித்தாங்க. மற்றபடி மக்கள் வாழ்கிற இடத்துல அடிக்கலை. இப்போ இன்னொரு நாடு வந்து எப்படி வந்து ஈரானுக்கு ஒரு இறையாண்மை இருக்கோ அது மாதிரி யுஏஇக்கு ஒரு இறையாண்மை இருக்குல்ல. அதை வந்து என் நாட்டை அடிக்கிறதுக்கு உன்னோட நிலத்தை அமெரிக்கா பயன்படுத்தினான்னா அந்த இடத்த நான் அடிக்கிறேன் அப்படிங்கிறது ஈரானோட கோட்பாடு. அப்போ இவனுக்கு என்னென்னா, எனக்கு யார் வந்தாலும் இப்போ அமெரிக்காவோட கோபத்துக்கு ஆளாகிறதுக்கு தயாராகிட்டாங்க. ஏன் தெரியுமில்ல, நீ கோபத்துக்கு ஆளானா என்ன செய்ய போகிற? நீயே எங்கே அடிச்சு பாரு, பக்கத்தில் ஈரான் இருக்கான். முதல்ல ஈரானை ஒன்றால் அடிக்க முடியலையே, அப்போ என்னை அடித்து என்ன செய்ய போகிற? அடிக்க முடியாது அப்படிங்கிறது. அதுபோக இங்கே வந்து யூரோப்பிய நாடுகளில் ஒன்லி ஸ்பெயினுக்கு மட்டும் அழைப்பு, பெரும்பாலான நாடுங்க வந்துருச்சு.
அப்புறம் தென் அமெரிக்க நாடுகள் ஏற்கனவே வந்துருச்சு. அதுக்கப்புறம் மலேசியா, சிங்கப்பூர் அப்படி ஆரம்பிச்சு, இந்த பக்கம் உள்ள ஃபார் ஈஸ்ட் நாடுகள், மெஜாரிட்டி நாடுகள் வந்துருச்சு. வந்த உடனே ஈரான் வந்து அங்க ஒவ்வொரு நாளும் என்ன காமிச்சிட்டு இருக்கான்னா, "இங்க பாத்தியா, நாங்க தனி நாடு இல்லப்பா. எங்களோட வந்து உறவுல இத்தனை நாடுகள் இருக்காங்க. நீ வந்து எங்கள சாதாரணமா நெனச்சிராத. கொடுக்கல், வாங்கல் இது எதுவா இருக்கட்டும்" அப்படின்னு சொல்லி ரொம்ப இதாச்சா. அப்புறம் ரொம்ப ஹையர் அஃபிஷியல் வந்து அ ரஷ்யாலேருந்து வந்து அத வந்து துக்கம் அனுப்பிச்சுட்டு போயிருக்காங்க. இது ஒரு படி மேல வந்து சைனா என்ன பண்ணியிருக்காங்க, துக்கம் அனுப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, ஈரான் வந்து சாதாரண நாடுலாம் வந்து கை வைக்கிற வேலைய வச்சுக்கிறாத. நாங்க வந்து ஈரானோட ரொம்ப நெருக்கமா இருக்கோம். அப்படின்னு அத அங்க வச்சு வெளிப்படையா அனவுன்ஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. ம். அப்ப நீ வந்து அமெரிக்கா வந்து நீ ரொம்ப ஓவர் ஆடிட்டு இருக்காத. உன் ஆட்டம் முடிஞ்சு போச்சு. அதுக்கு முக்கியமான மூல காரணமா இருக்கிறது வந்து ஈரான். இப்ப ஈரான் இந்த மக்கள் இவ்வளவு கூடுறாங்க அப்படின்னு இந்த கூட்டம் இருக்குல்ல, இந்த கூட்டம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து இப்படி வந்துச்சா. இதுல வந்து முக்கியமான இன்னும் ஒரு விஷயம் வந்து ட்ரம்ப். அவர் திருவாய் மலர்ந்தது ஒன்று இருக்குல்ல, அவர் 250வது வருஷம் அந்த அமெரிக்கா ஃபார்ம் ஆகி 250வது வருஷம் அந்த கொண்டாட்டம். ஆமா. அதுல கூட நாங்க வந்து ஈரான்ல ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கோம். முதல் ஆட்சி முடிஞ்சது, 2வது ஆட்சி முடிஞ்சு, இப்ப 3வது ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. நாங்க நினைச்சா என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படின்னு பேசியிருக்காரு. அது மட்டும் பேசல. அது பேசியிருந்தா ஒரு சாதாரண விஷயம். நாங்க வந்து ஆட்சி மாற்றம் பண்ணியிருக்கோம். முதல்ல ஷா இருந்தாரு. அப்புறம் கொமேனி இருந்தாரு. கமேனி இருந்தாரு. அவர் மகன் முஸ்தபா வந்திருக்காரு. ஆட்சி மாற்றத்த பண்ணிட்டோம் நாங்க. இது வந்து சாதாரண விஷயம். இப்ப அங்க வந்து 10 மில்லியன் பேர் வந்து கூடியிருக்காங்க. நாங்க இப்ப வந்து குண்ட போட்டா அவ்வளோ பேரும் சாகடிச்சுருவோம். இதுல என்ன பேச்சு இது? ஒரு நாட்டோட அதிபர் வந்து பேசுற பேச்சா அது? அப்படி அப்படி நாங்க நெனச்சா ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் அழிச்சிருவோம். ஆனா அப்படி அழிச்சிட்டோம்னா, அங்க அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தைக்கு ஆள் இல்லாம போயிருவாய்ங்க. நீ அழிச்சிட்டு நீ உயிரோட இருந்துருவே நீ. இவ்வளோ மக்கள். இது அந்த நாட்டு மக்கள் மட்டும் இல்ல. அங்க பல நாட்டு உயர்மட்ட குழுவும் அங்க இருக்காங்க. நீ வந்து குண்டு போட்டா வந்து ஓகே. இவர் வந்து இந்தியாவை சேர்ந்தவரு, இவர் மலேசியாவை சேர்ந்தவரு, இவர் சவுதி அரேபியாவை சேர்ந்தது. இவரெல்லாம் நம்ம கொல்லக்கூடாது அப்படின்னு குண்டு வந்து தரம் பார்த்து அடிக்க போகுது. ம், ம். ஒரு இடத்துல போட்டா, அது வந்து அவரோட காஃபின் வந்து வச்சிருக்காங்க. அதுல வந்து இருக்கிறதுல சின்ன காஃபின் வந்து அவரோட பேத்தி. அத பார்த்து எல்லாம் குழிக்குள்ள இறங்கி ஏன்டா இத வச்ச உடனே என்ன ஆகுது? டேய் இவ்ளோ பேர வந்து இந்த மாரி சின்ன குழந்தை வரைக்கும் கொன்றுருக்கேடா! நீ எல்லாம் பாவி இல்லையா? அப்படின்னு சொல்லி உலக நாடுகளே காரி துப்புது. அது இல்லாம இப்ப பேசின பேச்சு, வந்து உங்க இந்த மாரி அழுவுறாங்க ஈரான்காரங்க. அதெல்லாம் ஃபேக்கு. சும்மா வந்து மிரட்டல் கூட்டு வந்து எல்லாம் ரொம்ப போலியா அழுதுகிட்டு இருக்காய்ங்க. அது உண்மையான அழுகை இல்ல. அப்படின்னு அமெரிக்காவோட அதிபர் வந்து ஏன் நம்மள எப்பவுமே அவர எப்பவுமே ஒரு வார்த்தையில சொல்லுவோம். ட்ரம்ப் வந்து ஒரு கிறுக்கு அதிபர்ன்னு. ம், ம். கிட்டத்தட்ட ஏர்வாடியில கட்டி போட வேண்டிய அதிபர் அவர். அப்படிங்கிறத சொல்லிட்டே இருப்போம். இந்த வார்த்தை வந்து நீங்களோ, நானோ இல்ல இத பார்க்கக்கூடிய நம்மளுடைய நேயர்களோ யாராவது சொல்லுவாங்களா? இதே விஷயம் வந்து இஸ்ரேல்ல நடந்தாலும், துக்க நிகழ்ச்சி நடந்தாலும் யாராவது சொல்லுவாங்களா? நமக்கு இஸ்ரேல், ஈரான், அமெரிக்கா, இந்தியா, பாகிஸ்தானோ, ஈவன் சைனாவோ நமக்கு அந்த பாகுபாடு இல்ல. நம்ம செய்திய சொல்றோம். ஆனா குழந்தைகள கொல்றது, ஹாஸ்பிட்டல்ல போட்டு அடிக்கிறது, ஸ்கூல் பிள்ளைகள அடிக்கிறது. இப்ப 168 பிள்ளைகள வந்து பொம்பள பிள்ளைக படிக்கிற ஸ்கூல்ல வந்து 168 பிள்ளைகள அடிச்சாங்கல்ல, கொன்னாங்கல்ல. ஓகே. அது எதுல சேர்த்தி? நீ வந்து ஒரு வீரனா இருந்தா, நீ வந்து அங்க ஐஆர்ஜிசி அப்புறம் ஈரானோட படை வீரர்கள் இறங்கி அடி. ம். நீ ஒரு வீரனா இருந்தா. அதே மாரி இங்க வ இஸ்ரேல் வந்து நீ ஒரு வீரனா இருந்தா, அங்க வந்து பெய்ரூட்ல, லெபனான் தலைநகர்ல போய் பொதுமக்கள் இடத்துல அடிக்கிற நீ. ஹிஸ்புல்லாஸ் எங்க இருக்காங்களோ, அவங்கள தேடி போய் அடி பார்ப்போம். நீ ஒரு வீரனா இருந்தா. உனக்கு தான் ஒரு ஒரு மொசாடுன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய உலகத்திலேயே சூப்பர் இது உளவு பிரிவு வச்சிருக்கியே. ஏன் இங்கங்க இருக்கான்னு சொல்லி போட்டு அங்க மட்டும் அடி பார்ப்போம். அதுக்கு வக்கு இல்ல. எல்லாம் ஸ்கூலு, ஹாஸ்பிட்டலு, சர்ச்சு, பள்ளிவாசலு, அதுக்கப்புறம் வீடு, பொதுமக்கள் தங்கியிருக்கிற வீடு. காசாவெல்லாம் அடிச்சு நாசம் பண்ணிட்டாங்கல்ல. இப்ப வரைக்கும் வந்து ஹமாஸ் அழிக்க முடியல. பொதுமக்கள் அவ்வளோ அழிச்சிருக்காங்க. இந்த மாரி அவங்க எல்லாம் கோழைகள். ஸோ இந்த மாரி நடந்துருச்சா? இப்போ இந்த விஷயம் வந்து பெரிய அளவு வந்தது. இவங்களுக்கு எரிச்சல் தாங்க முடியல. ஓகே. நம்பர் 1 இந்த மாரி இருக்கா? இவர் வந்து திருவாய் மலர்ந்தது. நாங்க அடிச்சு கொன்றுவோம். பேச்சுவார்த்தைக்கு ஆள் இருக்காது. போனா போகட்டும்னு 1 வாரத்துக்கு லீவ் விட்டுருக்கோம். அடிக்கிறதுலேருந்து. அப்படின்னு சொன்ன உடனே கொந்தளிச்சுட்டாங்க. யாரு? வெறும் ஈரான் மட்டும் இல்ல. உலக நாடுகளே கொந்தளிச்சுட்டாங்க. என்ன இப்படி பேசி தர்ற? ஒரு அளவு இல்லையா பேசுறதுக்கு? அப்படின்னு. இது இல்லாம, இப்ப இவரோட பேச்சு அப்படியே வச்சுக்கிட்டு, அந்த அமெரிக்கால ட்ரம்புக்கு எதிரா மிகப்பெரிய பிரளயம் நடந்துகிட்டு இருக்கு. என்ன தெரியுமில்ல? கடந்த ஒரு 4 1/2 மாசமா
போர் ஆரம்பிச்சு போர் வந்துச்சு மளமளன்னு அந்த பக்கம் அங்கே வந்து இந்த கிரிப்டோ கரன்சி, அப்புறம் ஆயுத வியாபாரம், அது இல்லாமல் அங்கே வந்து இது இருக்கு இல்லையா, நம்ம ஆயுத வியாபாரமாக இருக்கட்டும், எண்ணெய் வியாபாரமாக இருக்கட்டும், ஷேர் மார்க்கெட்டு. அப்புறம் இவர் வந்து 2025 ஜனவரியில் திரும்ப வந்தார் இல்லையா அதிபராக, வந்ததுலேருந்து அவருக்கு 2 முக்கியமான ஒரு ஹோட்டல்ஸ், நம்ம ரிசார்ட் டைப் மெம்பர் ஆச்சாருன்னா $1 மில்லியன். எக்கச்சக்கமான பேர் மெம்பராக சேர்ந்துருக்காங்க. என்ன காரணம்னா அடிக்கடி அங்கே போவார், அப்பாயின்மெண்ட் இல்லாமல் அவரை பார்க்கலாம். போதுமே 1000 பேர் சேர்ந்தா 1000 மில்லியன்னா என்னாச்சு, 1 பில்லியன் ஆச்சே. ட்ரம்ப்போட குடும்பம், ஓகே, அவங்க மட்டும் வந்து $500 பில்லியன் சம்பாதிச்சிருக்காங்களாம். 50 லட்சம் கோடி, இந்தியாவோட கிட்டத்தட்ட ஒரு வருஷ பட்ஜெட்டு இந்த 4-5 மாதத்தில் சம்பாதிச்சிருக்காங்களாம். அமெரிக்காவோட பொதுமக்கள் இருக்காங்கல்ல, அவங்க பூரா வறுமையில் போயிட்டாங்க. ஆமாம். ஸோ அதாவது இது சொல்லுவாங்கல்ல, இந்தியா இஸ் புவர் கண்ட்ரி, சம் இந்தியன்ஸ் ஆர் ரிச் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அமெரிக்காவோட மக்கள், பெரும்பாலான மக்கள் 34 கோடி பேர் சொச்சம் இருக்காங்க அங்கே. அதில் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் 6 கோடி பேர் பக்கம் வந்து ஒருவேளை உணவு, தங்குறதுக்கு இடம் இல்லை, காரில் இடத்துல அங்கே பூங்காக்களில் தங்கிக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து கொள்ளை அடிச்சுக்கிட்டு, ஏன்னா வேறு வயிற்று பசி அப்படி இருக்காங்க. 6 கோடி பேருக்கு மேலே வந்து அங்கே வறுமையில் இருக்காங்க. அப்புறம் ஏற்கனவே நல்லா இருக்கிறவங்க கூட வந்து நாரி போய் கிடக்காங்க. இப்போ வந்து விலைவாசி ஏறி போச்சு, பெட்ரோல் விலை ஏறிடுச்சு, வேலை வாய்ப்பு குறைஞ்சி போச்சு அப்படின்னு. ஆனால் இந்த ஆளுக்கு மட்டும், இந்த ஆள் இன்னும் சில யூதர்கள், அவங்களுக்கு மட்டும் காசை அள்ளி கொளிச்சிருக்காங்க. இவர் மட்டும் சம்பாதிச்சது $500 பில்லியன் அப்படின்னு ஒரு கணக்கு வந்துருந்துச்சு. எது மூலமாக? கிரிப்டோ கரன்சி, அதுக்கப்புறம் அவரோட ரிசார்ட் இந்த ஹோட்டலில் அவர் பார்க்குறதுக்கு வந்தது, அப்புறம் வரும்போது அப்புறம் எக்ஸ்ட்ரா கலெக்ஷன் பண்ணது அப்படின்னு அதோட வேல்யூ ஏறி அது வேற. அதுக்கப்புறம் வந்து திடீர்னு ஒரு வாரம் பார்த்தா போர் அப்படின்னா, போர்னு வரும்போது ஆயுத விற்பனை எல்லாம் ஏறும். அப்புறம் சமாதானம் வரும்போது பெட்ரோல் விற்பனை அந்த ஷேர் மார்க்கெட்டில் அந்த ரேட் ஏறி எல்லாத்தையும் முதல்ல அட்வான்ஸை வாங்கி போட்டு வாங்கி விற்றுன்னு இதே வேலையாக பண்ணி $500 பில்லியன் வந்து சம்பாதிச்சுக்காண்டாங்க. இது ஒரு பக்கம் எல்லாருக்கும் அங்கே எல்லாம் வெளியே தெரிஞ்சிருமில்ல. தெரிஞ்சு ட்ரம்ப் மேலே கொலவெறியில் அந்த மக்கள் இருக்காங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிஞ்சிருச்சுல, எண்டு. இப்போ என்னென்னா, ஏற்கனவே நெதன்யாவுக்கும் ட்ரம்ப்புக்கும் பயங்கரமான கெட்ட வார்த்தையில் பேசி பயங்கரமாக ஃபோனில் அடிச்சுக்கிட்டாங்க, நேரில் வந்து கட்டி பிடிச்சி உருண்டுருப்பாங்கன்னு சொன்னாங்கல்ல. இப்போ நெதன்யாவு அங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஹைகோர்ட், அங்கே இருக்கிற இஸ்ரேல் ஹைகோர்ட்டு, அதுக்கு அதை பற்றி ஒரு விஷயம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த உச்சமாக இருக்கக்கூடிய அரசு இருக்கு இல்லையா, அந்த அரசு பதவியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் கிடையாது, ஓகே, அரசியல்வாதிகள். இப்போ உதாரணத்துக்கு வந்து பென்கவீர், இஸ்ரேல் கட்ஸு, நெதன்யாகு, இவங்களுடைய அதிகாரம் இருக்குல்ல, இந்த அதிகாரம் வந்து பார்லிமெண்ட் அதிகாரம் தான் உயர்ந்தது, கோர்ட் அதிகாரம் அதுக்கு கீழே தான் அப்படின்னு இப்போ முடிவு பண்ணிட்டாங்க, ஓகே பண்ணிட்டாங்க. அது வந்து யுனானிமஸாக வந்து இப்போ இவருக்கு பெஞ்சமின் நெதன்யாவுக்கு யுனானிமஸாக பார்லிமெண்ட்டு ஓகே பண்ணிட்டாங்க. அப்போ என்னாச்சு, ஏற்கனவே கோர்ட்டு வந்து கொலவெறியில் இருக்காங்கல்ல, எப்போனா பிடிச்சி உள்ளே போடணும்னு, இனி உள்ளே போட முடியாதுன்ற அளவுக்கு வந்து கோர்ட்டே வளைச்சிட்டாங்க இப்போ பார்லிமெண்ட் மூலமாக. வளைச்சி அது ஒரு பக்கம். அப்புறம் இவருக்கு வந்து ட்ரம்ப்புக்கு வந்து 3 நாளைக்கு முன்னாடி ஃபோன் கால்னா, அப்படி என்ன எப்படி, சரி ரைட் ஓகே, இங்கே மீட் பண்ணணும். 9ஆம் தேதி அவர் சையத் அலி கொமேனி அவரோட உடல் அடக்கம் பண்ணுறாங்க. அப்புறம் அடக்கம் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பெரிய விஷயம் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் பேசினதுக்கு அப்புறம் தான் அந்த ஆள் வந்து நம்ம கிறுக்கு அதிபர் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு வந்து, நாங்கள் இது ஈரானை மறக்க முடியாத அளவுக்கு அடிக்க போகிறோம். இந்த ஆள் உளர்வேன் தானே, என்ன வேணும் பேசுவார்ல, அப்படி அடிக்க போகிறோன்னு திருவாயை மறந்துருக்கிறாரு. அப்போது இந்த 9ஆம் தேதிக்கு அப்புறமும் நாளைக்கு இப்போ நம்ம பேசுகிறோம், 7ஆம் தேதி பேசுகிறோம்னா 8, 9, 9ஆம் தேதி முடிஞ்சு அங்கே மீட் பண்ண போகிறாங்களா, அது முன்னாடி மீட் பண்ண போகிறாங்கன்னா டேட் வந்து கன்ஃபார்ம் ஆகலை. யார், ட்ரம்ப்பும் நெதன்யாகும் மீட்டிங், அது வந்து அங்கே வாஷிங்டன் தான் போகிறாப்புல மீட் பண்ணுறதுக்கு. ஏன்னா இந்த ஆள் ஒவ்வொரு முறையும் மீட் பண்ணிட்டு வந்தால் அடுத்து ஒரு பெரிய பிரளயம் நடக்குது. அப்போது இந்த 9ஆம் தேதிக்கு அப்புறம் இவரை வந்து அடக்கம் பண்ணணும், சமாதானமாக எல்லாம் அடக்கம் பண்ணி முடிக்கணும். அதுக்கப்புறம் நெதன்யாகு அங்கே போய் இவரை மீட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஈரானில், இங்கே இஸ்ரேலில், மத்திய கிழக்கில் மிகப்பெரிய பிரளயம் ஒன்று இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறோம். இப்போ இவ்வளவு இந்த இறுதி ஊர்வல காரியங்கள் தொடங்குறதுக்கு முன்னாடி ஹர்முஸ் நீரிணை பக்கத்தில் வந்து ஒரு கப்பலை அடித்து தாக்கியிருக்காங்க, ஈரானே தாக்கியிருக்காங்க. ஆமாம், இதுக்கு எதனால் அது ஆமாம், அது வந்து சிங்கப்பூர் கப்பல். அது போன வாரத்தில் என்ன பண்ணாங்கன்னா, ஹர்முஸ் நீரிணை நாங்கள் வந்து இது எல்லாத்தையும் திறந்து விட்டோம்னு சொன்னாங்கல்ல, திறந்து விட்டோம். ஆனால் அது சொல்லி 3 மணி நேரத்திலேயே
இஸ்ரேல் வந்து ஏன்னா இஸ்ரேல் லெபனான் அடிக்கக்கூடாது அப்படிங்கிறது இந்த சரத்தில் முக்கியமானது. அவன் நாங்களாம் நீ போயா அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவாச்சு இதாச்சும் சொல்லிட்டு தூக்கி போட்டு அவன் வந்து லெபனானை அடிக்கிறாங்க. ஓகே. அப்போ நீ அதை நிறுத்து, இல்லை நாங்கள் வந்து கப்பலை விட மாட்டோம்னு சொல்லி திரும்ப வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவன் வந்து சிங்கப்பூர் கப்பல், சிங்கப்பூரோட மெஜாரிட்டி இதை வந்து யார் நிர்வாகம் பண்ணுறாங்கன்னா அமெரிக்கா நிர்வாகம் பண்ணுது. ஸோ அமெரிக்கா கப்பல் பட் சிங்கப்பூர் கொடியோட அது வந்து வெளியில் போகிறதுனா இவங்களுக்கு ஒரு ரூட் வைப்பாங்கல்ல, அந்த ரூட் இல்லாமல் இன்னும் ஒரு ரூட்டு ஏமன் இது ஓமன் சைடுக்கான ரூட்டு அந்த ரூட்டில் வர்றாங்க. அப்போ இங்கே போகாதன்னு எச்சரிக்கை பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்படித்தான் போகணும்னா அடிச்சிட்டாங்க. அடித்தா தீ எரிஞ்சு, ஏன்னா அது வந்து இது இல்லை ஆயில் டேங்கர் அடிச்சிட்டாங்க. பயங்கர தீ எரிஞ்சிருச்சு. தீ எரிஞ்ச உடனே தான் எப்படா இங்கே அடிக்க போச்சு. இத்தனைக்கும் 2 நாளைக்கு முன்னாடி தான் 18ஆம் தேதி இது ஜூன் 18 தான் வந்து அவசரமாக வெர்சேல்ஸில் வச்சு ஃப்ரான்ஸில் வச்சு தான் அந்த ஆள் கையெழுத்து போட்டிருக்காரு. அன்றைக்கி தான் இவரும் இங்கே ஈரானில் வச்சு ஆன்லைனில் கையெழுத்து போட்டு முடிச்சிருக்காங்க. முடிச்சு 2 நாளில் இந்த கப்பல் போகுது, அடிச்சிட்டாங்க. 3ஆம் நாள் வந்து இவங்களோட 11 இடம், ரொம்ப முக்கியமாக சிரிக் ஐலாண்டுன்னு ஒரு ஐலாண்டு, எல்லாத்தையும் போட்டு அடித்தாங்க. அடித்தக்கப்புறம் தான் இவங்க வந்து லெபனான் பஹ்ரைன் அண்டு குவைத்து இதை போட்டு அடித்து பிச்சாங்க. ஸோ அப்புறம் இவங்க வந்து போட்டு 60 நாள் ட்ரூஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இடைக்கால போர் நிறுத்தத்துக்கு என்ன அர்த்தம்? பேர் அது ஒரு அப்புறம் சொல்கிறாங்க வந்து போர் நிறுத்தம் ஒரு பக்கம் இருக்கும், சண்டை ஒரு பக்கம் நடக்கும். இது ஸ்டேட்மெண்ட் எங்கே அமெரிக்காவில் வந்த ஸ்டேட்மெண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறது? இப்போ இந்த ஊர்வலம், இந்த இறுதி ஊர்வலம் 9ஆம் தேதி நடக்க இருக்குல்ல, அது மசாய்க்குன்னு அவங்களுடைய கிராமத்தில் ஏதாவது அடக்கம் பண்ண போகிறாங்களாம். அந்த இவ்வளவு நாள் ஒரு ஊர்வலம் வந்து நடக்கிறது தேவைதானா, அவசியம் தானா? அது நமக்கு சரி தெரியாது. என்னன்னா அவங்களுடைய ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இந்த ஷியாவுக்கு ஆரம்பமாக இருந்த முகமது நபியோட மகளை கல்யாணம் பண்ண அலி, இமாம் அலி அப்படின்றார். அவர் அடக்கம் பண்ண இடத்து பக்கம் அடக்கம் பண்ண போகிறதா கேள்வி. ஓகே. இல்லை இவரோட அங்கே அது வந்து ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு ஆசைப்படுவாங்கல்ல. ஓகே. நம்ம வந்து முஸ்லீமாக தான் என்ன செய்வாங்க, நான் வந்து ஹஜ்ஜுக்கு போகும்போது அங்கே மக்காலேயே வந்து இறந்து போயிடணும், அங்கேயே என்ன அடக்கம் பண்ணிடணும். அப்படின்னா நேரடியாக வந்து ஸ்டேட்டு விசா சொர்க்கத்துக்கு வந்து பாஸ்போர்ட் விசா இல்லாமல் எல்லா ஸ்டேட் அங்கே போயிடுவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அப்புறம் கிறிஸ்தவர்களுக்கு எடுத்தாச்சுன்னா ஒன்று ஜெருசலம் இருக்கு இல்லையா, அங்கே சொல்லுவாங்க, இல்லைன்னா வாட்டிகன் சொல்லுவாங்க. அங்கே போனால் அங்கே எனக்கு மரணம் அடைஞ்சால் பரவாயில்ல. இந்துக்களுக்கு வந்து நீங்கள் ஒரு கங்கை நதியோ காசியில் எனக்கு கங்கை மாதிரியான அங்கே சொல்லுவாங்க இல்லையா. இது ஒவ்வொருத்தரோட நம்பிக்கை. ஓகே. நம்ம அதில் வந்து இது கரெக்டாக தப்பான்னு வந்து நம்ம வந்து இதை பேச முடியாது. அவங்களுக்கு ஒரு புனிதமான ஒரு முக்கியமான இடம். அப்படி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தா உலகத்தின் மிகப்பெரிய கல்லறை அங்கே தான் இருக்குது. மிகப்பெரியனா மிக பறந்து விரிந்த கல்லறை. அங்கே பார்த்தா தங்குறதுக்கு இடம், விடுதி, ரெஸ்டாரண்ட்டு, அதுக்கப்புறம் போகிறதுக்கு பஸ்ஸு, இது எல்லாமே இது கல்லறைக்குள்ள. அதுக்கப்புறம் கல்லறையில் பார்த்தா உள்ள அடுக்கடுக்காக வந்து ஒரு குடும்பமாக அப்பா மகன் இவங்கன்னு சொல்லிட்டு அங்கே கல்லறைக்கு உள்ளுக்குள்ளே எல்லாம் ரேக் வச்சு பண்ணிட்டு அதெல்லாம் உண்டு. அதை பற்றி அது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். அப்போ இவங்களுக்கு என்ன இருக்கோ அது வந்து. இன்னொன்று கர்பலான்ற இடம் வந்து முகமது நபியோட பேரன் ஹுசைன் அவர் வந்து போரில் கொல்லப்பட்டது. அதுதான் முஹரம்ல வந்து முதுகுல அடிச்சுட்டு அழுவாங்க, அந்த மாதிரி துன்புறுத்திட்டு. ஆமாம், அது அங்கே கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து இப்போ நம்மளை துன்புறுத்திக்கிட்டு அதை வந்து ஒரு லிங்க் பண்ணுற மாதிரி ரிலேட் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ இவ்வளோ தான். இதில் வந்து நமக்கு பெருசாக கருத்து சொல்ல ஒன்றுமே இல்லை. அவங்க இடம், அவங்க நாடு, அவங்க எங்கே அந்த ஒரு உச்சபட்ச தலைவரை, உச்சபட்சத்தில் வெறும் தலைவர் மட்டும் இல்லை, அவர் வந்து எப்படின்னா இமாம், ஒரு கோயில் குருக்கள் மாதிரி, ஒரு சர்ச்சில் ஃபாதர் மாதிரி, இவர் இமாம். அப்போ அவருக்கு வந்து என்ன ஒரு இடமோ அந்த இடத்த கொடுக்குறாங்க அப்படிங்கிறது. இந்த இதுக்கு நாளுக்கு பிறகு 9ஆம் தேதிக்கு பிறகு ஒரு தாக்குதல் நடத்தும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு நிலவிக்கிட்டே இருக்கு. அது பெருசாக எதிர்பார்க்குறோம். அப்படியா? பெரிய தாக்குதல் வரும்னு எதிர்பார்த்துட்டு. இதுக்கு பின்னால இஸ்ரேலும் இருக்கும், அமெரிக்காவும் இருக்கும். இஸ்ரேலு தான் பின்னாடி வந்து முக்கியமாக இஸ்ரேல் அமெரிக்கா தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஐரோப்பா நாடுகள் ஏற்கனவே கை விரிச்சிட்டாங்க, வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இங்கே அரபு நாடுகளில் வந்து வேற வழி இல்லாமல் யுஏஇ வந்து பலிகடா ஆக்கப்படும். வேற வழி இல்லாமல் சவுதி அரேபியா வந்து அள்ளி ஒதுங்கிட்டாங்க. இவங்க கத்தார் அண்டு ஓமன் ஒதுக்கிட்டாங்க. அப்புறம் ஏற்கனவே அடிபட்டு சின்ன நாடு வந்து பஹ்ரைன், அதனால் அவ வந்து பெருசாக வீரியம் எந்திரிச்சு வரவே முடியாது. அவன் வந்து கப்பலை உள்ளே கொண்டு போக முடியலையே. முதல்ல ஹர்மோஸ்லயே இப்போ கப்பற்படை தளம் வந்து பஹ்ரைனில் இருக்குது. அங்கே கப்பற்படை வந்து உள்ளே போகணும் வரணும், ஹர்மோஸ்லயும் போயாகணும். ஹர்மோஸ் போக அடைச்சி வச்சிருக்காங்களா, இவங்க கப்பலும் போக முடியல, உள்ளே இருக்கிற கப்பலை வெளியே கொண்டு போக முடியல.
பழைய கப்பல் இருக்குல்ல, அதை வந்து ஆயுத கப்பல்களை உள்ளே கொண்டு போக முடியல. அப்போ சும்மா எம்டியாக கிடக்க போட்டு அடி தாக்கியிருக்காங்க அங்கே. ஸோ அதனால் இப்போ வேறு வழி இல்லை. இது வந்து பஹ்ரைன் அண்டு குவைத்து, ஓகே, இந்த 2 நாடுகளும் யுஏஇ வந்து அவன் இந்த பக்கமா அந்த பக்கமா இல்லாமல் பலிகடா ஆக்கப்படும். ஸோ ஓ. பெரிய அளவுக்கு ஒரு போர், பெரிய அளவுக்கு ஒரு பிரளயம் வரும்னு எதிர்பார்க்குறோம். அப்படி இல்லைன்னா தலைகீழ மாறி ஒன்றுமே இல்லைப்பா, போ நீயா இருந்து நானாக இருந்துக்கிறோம் அப்படின்னு சுமூகமாக முடிச்சு கூட போகலாம். அப்படி போயிட்டாங்கன்னா இந்த ஏரியாவில் மிடில் ஈஸ்டில் ஈரானை வந்து நாங்கள் அங்கீகாரம் பண்ணிட்டோம், அல்லது எங்களுக்கு வேற வழியே இல்லை, அங்கீகாரம் பண்ணுற அளவுக்கு நாங்கள் இறங்கிட்டோம், வேறு வழி இல்லை, அதனால் நாங்கள் வந்து உன்னை நான் சீண்டலை, நீ விட்டுக்கோ, நீ போய்க்கோ, எனக்கு இதை திறந்து விட்டுரு, நீங்கள் உங்கள் பாடு, நாங்கள் வந்து கண்டுக்காம இப்படி போயிட்டு இருக்கோம். இஸ்ரேல் வந்து என்னத்தை பேசினாலும் அந்த ஆளு தலையை தட்டி ஒன்று. இப்போ அந்த ஆளுக்கும் வயசாகி போச்சு, 76 வயசு ஆச்சுல நெதன்யாவுக்கு. இன்னும் என்ன 100 வருஷமாக வாழ போகிறான் அந்த ஆள். ஓகே, எப்படி வந்து குடிச்சுக்க சாக போகிற உடம்பு அது. அதனால் எப்படியும் முடிஞ்சுன்னு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து உங்கள்கிட்ட வரல. எப்போ வந்தாலும் அடிக்கிறாங்க. இன்னும் வந்து பொருளாதாரம் பூரா மோசமாயிட்டு இருக்கு. முன்னாடியாவது வந்து என் மேலே பயம் இருந்துச்சு. நாங்கள் மிகப்பெரிய நாடு, கட்டமைப்புள்ள நாடு, உலகத்தின் மிகப்பெரிய கப்பல்கள்லாம் இருக்குது, அங்கங்கே எல்லா இடத்துலையும் போட்டு வச்சுருக்கோம்னு சொல்லிட்டு இருந்தோம். அதை பூரா புசுக்குன்னு அடிச்சு எங்களை பூரா வந்து காலி பண்ணிட்டாங்க. அதனால் நாங்கள் இனிமேல் வந்து சண்டைக்கு வரல அப்படின்னு ஸ்மூத்தாக அப்படியே விலகி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி விலகி போயிட்டாங்கன்னா மொத்தத்துக்கு பெரிய நிம்மதி, ரொம்ப முக்கியமான நிம்மதி இந்தியாவுக்கு. ஏன் தெரியுமா? அங்கே ஈரான்ல இருந்தும் சவுதியில இருந்தும் யுஏஇல இருந்தும் நமக்கு பெட்ரோல், கேஸு இந்த இது கத்தார்லேருந்து கிடைக்கும். ஹர்மஸ் திறந்து விட்ருவாங்க. எப்படியும் அதுக்கு ஒவ்வொரு முறையும் வந்து ஒரு 1.5 மில்லியன் 2 மில்லியன் காசு கட்டுறதுக்கு பெரும்பாலான நாடுகள், கப்பல் கம்பெனிகள் தயாராகிடுச்சு. இப்போ ஆல்ரெடி ஜப்பான்லாம் வந்து காசு கட்டி தானே போயிட்டு இருக்காங்க. அவனுக்கு எரிபொருள் வேணும் என்ன, அப்படியெல்லாம் போயிட்டு இருக்காங்க. அதனால் காசு கட்டி போக தயாராக இருக்காங்க. சைனாவுக்கு வந்து எப்போவுமே ஃப்ரீ அவங்க. ஆமாம், சைனா நிறைய உதவி பண்ணுறாங்கல்ல, அதே மாதிரி ரஷ்யாவுக்கு ஃப்ரீ. இந்தியாவுக்கு வந்து ஃப்ரீ இல்லை. ஆனால் இந்தியாவுக்கு வந்து பிரச்சனை இல்லை, போய்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு போயிடும். அப்போது இந்த ரீஜனில் ரொம்ப பெரிய ஆள் ஆயிடுவாங்க. நீ எப்படிடா பெரிய ஆளாக போச்சு, நான் வந்து பெரிய பண்ணேன், என்னை நீ எதிர்த்துக்கு போச்சா, நான் இறங்குவேன் அப்படின்னு கடைசி ஒரு கட்டம் அடித்து முடிச்சு பார்ப்போம், அப்படி இறங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது என்ன, அந்த மாதிரி ஒரு தப்பான ஐடியாவை சொல்கிறது எப்போவுமே வந்து நெதன்யாகு. ஸோ நெதன்யாகு அங்கே போய் மீட் பண்ண போகிறதுல எனக்கு, நான் இவ்வளோ தூரம் அவதானிக்கிறேன் இல்லையா, இதில் எனக்கு வந்து ஒரு விஷயம் என்ன தோணுதுன்னா, இந்த ஆள் வந்து தப்பாக காதில் ஓதிட்டு வந்தால் அந்த கிறுக்கு அதிபர் வந்து என்னமாவது தப்பாக முடிவெடுத்து பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்படி தான் பண்ணுவார் சொல்லுவார்ல. அப்போ என்ன, ஒரு மிகப்பெரிய பிரளயம் வரும், அல்லது சுமூத்தாக முடிஞ்சிடும். ரெண்டுக்கும் வாய்ப்பு இருக்குது, 2 எக்ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது தான். நல்லது. உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.